தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்னெட் ED சுவிட்சுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனலுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஆஸ் இன்க்ளூடு லிக்விட் crystal.h ஓகே எல்சிடிக்கான லைப்ரரி ப்ளஸ் 8, 9, 10, 11, 12, 13 இது எல்லாமே எல்சிடிக்கான பின்ஸ். ஓகே சோலார் பேனல் A0 ஓகே இது எல்லாமே எல்சிடி கோடிங் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் எல்சிடி கோடிங்கை வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோடிங்கை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து டிஃபைன் எல்இடி வந்து என்ன பண்ணுறேன் 4th பின்னில் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து டபுள் சோலார் கன்வர்ஷன், சோலார்ன்றது ஒரு வேரியபிளும் கன்வர்ஷன் அப்படிங்கிற இன்னொரு வேரியபிளும் என்ன பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வயர்ட் செட்டப் ஏதாவது நான் டபுளில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் சோலார் பேனல் வந்து 5 வோல்ட்டு. அப்போ அந்த 5 வோல்ட் வந்து நம்ம கரெக்டாக ஷோ ஆகணும்ல. இப்போ ஏடிசி வேலையை ஹீட் பண்ணிடுவோம். அப்போ அது எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரியணும்ல. இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க கன்வர்ஷனுக்காக அதை ஃப்ளோட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டபுள் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் 6 டிஜிட் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும். அதுவே வந்து நம்ம டபுள் யூஸ் பண்ணோம் அப்போ என்ன பண்ணலாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 15 டிஜிட் நம்மளால் எடுக்க முடியும். அதுக்காக தான் நான் டபுள் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்ட் செட்டப்பு LCD.begin 16,2 அடுத்து LCD.clear அடுத்து LCD.set எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் எல்சிடிக்கான இதாக செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சோலார் பேனல் Arduino இன்டர்ஃபேஸ் சோலார் பேனல் அதாவது S_பேனல்னு போட்டிருக்கேன். அடுத்து பின் மோடில் S_பேனல் இன்புட்டு சோலார் பேனல் வந்து நான் என்ன பண்ணுறேன் இன்புட்டாக செட் பண்ணியிருக்கேன். அடுத்து LED, அவுட்புட்டு பின் மோடில் என்ன பண்ணிட்டேன் LED, அவுட்புட் அப்படின்னு கொடுத்தாச்சா. அடுத்தது இதில் 5000 அப்போ எனக்கு என்ன ஆகும் 5 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன் அதான் 3000 கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் 3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணும் எல்சிடியை கிளியர் பண்ணிவிட்டோம். அடுத்து வாய் லூப்பில் சோலார் ஈக்குவல்ட்டு அனலாக் கிரேட் S_பேனல் அப்போ சோலார் பேனல் வந்து எனக்கு என்ன பண்ணேன் ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரீட் பண்ணி எனக்கு என்ன பண்ணேன் சோலார் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கன்வர்ஷன் ஈக்குவல்ட்டு சோலார் டிவைடட் 1023 அப்போ நமக்கு வந்து வர ஏடிசி வேல்யூ என்னது 1023. அப்போது வர வேல்யூவும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏடிசி வேல்யூ 10 பிட் ஏடிசி வேல்யூவும் என்ன பண்ணுறேன் டிவைட் பண்ணி அதை என்ன பண்ணேன் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா நமக்கான எவ்வளோ வோல்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ கன்வர்ஷனில் வந்து என்ன ஆகும் ஸ்டோர் ஆகும். அந்த கன்வர்ஷனை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ LC.set கர்சர் 0,0ல் S_பேனல்னு பிரிண்ட் பண்ணேன். அதில் கன்வர்ஷன் வேல்யூ என்ன வருதோ அதை பிரிண்ட் பண்ணேன். அதேமாதிரி கன்வர்ஷன் வேல்யூ வந்து 4.5ஓட எபோவ் வச்சு அப்படின்னா LD வந்து ஹை பண்ணு. அதேமாதிரி 4.4ஓட லோவாக இருந்துச்சு அப்படின்னா LD வந்து லோ பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே இப்போ இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வரும், அதில் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் ஹார்ட்வேரில் அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேரில் அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுத்தா மட்டும் தான் உங்களால் அவுட்புட் பார்க்க முடியும். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான சிமுலேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே என்ன பண்ணுங்க ஃப்ரீ டிஃபைனாக உங்களுக்கு வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நான் தரேன். சோலார் பேனலோட ப்ரோட்டேஸ் லைப்ரரி வந்து நான் என்ன பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நான் எப்படி ப்ரோட்டேஸ் லைப்ரரியில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சோலார் பேனலை சர்ச் பண்ணுங்கள், அப்போ வந்து வியூ ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ கோடிங்கை ப்ளே பண்ண உடனே என்ன ஆகும் Arduino இன்டர்ஃபேஸ் சோலார் பேனல் அதாவது S_பேனல்னு போட்டுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இங்கே வந்து 5 வோல்ட் சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சோலார் பேனல் என்ன பண்ணலாம் நீங்கள் 12 வோல்ட் அப்படின்னா 12 வோல்ட் நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுங்க 5 வோல்ட் சோலார் பேனலுக்காக 5 வோல்ட்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பொட்டன்சியோமீட்டர் போடுங்க. ஆனால் நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேரில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு 10K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவீங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அவுட்புட் எடுப்பீங்க. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எண்ட் எடுத்து வந்து ஒரு பொட்டன்சியோமீட்டர் வந்து இன்புட்டாக கொடுத்துட்டேன். அப்போ அந்த பொட்டன்சியோமீட்டர் நீங்கள் வேரி பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வோல்டேஜ் வந்து சோலார் பேனலேருந்து வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்போ என்ன பண்ணுங்க இந்த பாட்டை வந்து ஃபுல்லாக கீழே வச்சுருக்கேன். இப்போ கீழே வச்சுருக்கப்போ நமக்கு என்ன ஆகுது 0.0 வோல்ட் அப்படி இருக்குது. இப்போ அதுவே என்ன பண்ணுறேன் லைட்டாக கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போது 1.70 வோல்ட்டு அடுத்து இன்னும் கொண்டு போகிறேன். அப்போது 1.70லேருந்து 3.20 வோல்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஃபுல்லாக மேலே கொண்டு போயிட்டேன். மேலே கொண்டு போனேன் என்ன ஆச்சு 5 வோல்ட்டு. நம்ம என்ன பண்ணோம் 4.5 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா LED வந்து க்ளோ பண்ணுன்னு சொன்னோம். அப்போ LED வந்து க்ளோ ஆகுதா. இப்போ என்ன பண்ணுறேன் நான் லைட்டாக மைனஸ் பண்ணேன் ப்ளஸ் பண்ண என்ன அது வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். 4.60 4.44 4.4ஓட பிலோ ஆச்சு அப்படின்னா LED வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ அதுவே நான் என்ன பண்ணுறேன் 4.4க்கு மேலே கொண்டு போகிறேன். ஓகேவா 4.45 ஓகே அப்படி வந்தப்போ எனக்கு என்ன LED க்ளோ ஆகல 4.5 வந்ததுக்கப்புறம் LED வந்து க்ளோ ஆகுது. அப்போ 4.5 வோல்ட்டுக்கோட அதிகமாக வந்துருச்சு சோலார் பேனலேருந்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஒரு இண்டிகேஷன் கொடுக்கலாம். அப்போ அதுக்காக தான் இந்த சர்க்யூட் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே அந்த சர்க்யூட்டில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ண தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. ஓகே தேங்க்யூ.